நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் அற்புதத்தையும் இப்பொழுது பெறலாம். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது சுவிசேஷம் அல்ல. சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார் என்பதை அறிவதே நற்செய்தி. இதோ நற்செய்தியை பிரசங்கிக்கிறார் பாஸ்டர் ஆர்தர் தேவதாஸ். நிச்சயமாய் உண்டு. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை பற்றி பேதுரு பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல பேதுரு பண்ணார் பாருங்க பிரசங்கம் 10ஆம் அதிகாரத்துல. அப்போஸ்தலர் 10:38 இருந்து ஒன்னொன்னா படிங்க. அப்படியே நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். கவனிக்கிறீங்களா? இயேசுவை தேவன் என்ன செய்தார்? பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குகிறவராயும் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். அதான் ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டாரு, இயேசுவை ஏற்றுக்கிட்டா ஒரு மனுஷன் நல்லவனமா மாறணுமா இல்லையான்னு கேட்டார். நான் சொன்னேன், இயேசுவை ஏற்றுக்கிட்டா நல்லவனா மாறுவான். எப்படி மாறுவான்? நீ நல்லவனா மாறுன்னு பாஸ்டர் பிரசங்கம் பண்றதுனால மாறுறது இல்லை. எப்படி நல்லவனா மாறுவான்றதுக்காக தான் இப்ப இந்த வசனத்தை படித்தேன். அப்போஸ்தலர் 10:38 என்ன போட்டிருக்குது? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் அவர் மேல் இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அதனால பாஸ்டர் இங்க நின்று நீ நல்லவனா மாறு, நீ நல்லவனா மாறுன்னு பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி இந்த பைபிள்ல போடல. கவனிக்கிறீங்களா? பாஸ்டருடைய வேலை என்ன? இயேசுவை பிரசங்கம் பண்ணணும். இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவர் உள்ளுக்குள்ள இருந்து அவர் கிரியை செய்கிறார். அதை பத்தி எங்க போட்டிருக்குது? பிலிப்பியர் 2:13 போட்டிருக்குது. ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில், ஆண்டவர் இயேசு, நீங்களும் நானும் யாரு அது இன்னும் தெரியலன்னா உங்களுக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா 2 கொரிந்தியர் 3:6 படிங்க. அங்க போட்டிருக்கு பாருங்க என்னன்னுட்டு. பிலிப்பியர் 2:13 நானே சொல்லி முடிச்சிட்டேன். நீங்க பைபிளை தேடி எடுக்கிறதுக்குள்ள 2 கொரிந்தியர் 3:6 படிங்க. இப்போ புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி, நீ புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருந்தீனா நீ நல்லவனா மாறு, நல்லவனா மாறு, நல்லவனா மாறுன்னு பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படிக்கு அவரே எங்களை என்ன செய்தார்? தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? புது உடன்படிக்கை ஆவிக்குரியதாயிருக்கிறது. நீங்கள் நானும் யாரு? ஆவிக்குரிய மனுஷன். புது உடன்படிக்கை எப்படி இருக்கிறது? பழைய உடன்படிக்கை எப்படி? எழுத்துக்குரியதுன்னா எழுத்து கொல்லுகிறது. கவனிக்கிறீங்களா? எழுத்து என்ன செய்யும்? மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி 2 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா 2 பேருடைய வாக்கின்படி அவன் என்ன செய்கிறான்? சாகுறானேன்னு போட்டிருக்கு. 2 பேர் சேர்ந்து இவன் இந்த பொல்லாப்ப பாவத்தை செஞ்சான்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து சொன்னா ஒரு மனுஷனை கொன்னே போட்டுடலாம். ஆனா புது உடன்படிக்கை என்னது? அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல். கவனிக்கிறீங்களா? ஒரு பாஸ்டர் என்கிட்ட, ஒரு பாஸ்டர் இல்லை, 2 போன வாரம் 2-3 பாஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, பாவம் செய்யாம இருக்கிறது எப்படி? பாவம் செய்யாம இருக்கிறது எப்படி? 2 கொரிந்தியர் 5:17 தான் பாவம் செய்யாம இருக்கிறது எப்படி. 5:17 மட்டும் இல்ல, 1 யோவான் 5:12 சொல்லுகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால், நீ பாவம் செய்யாத, குடிக்காத, சிகரெட் பிடிக்காதன்னு சொல்றதுக்கு நான் இங்க நிக்கல. நான் சொல்றதுனால நீ மாற போறதில்லை.
அதுக்கு தான் வேதம் என்ன சொல்லி இருக்குது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். கிறிஸ்துவுக்காக வாழ்றது இல்லைங்க, கிறிஸ்துவுக்காக பைபிள்ல போடல. நீ கிறிஸ்துவுக்காக ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹலோ, ஒரு மாதிரி பாக்குறீங்களா? ஆமா, கிறிஸ்துவுக்காக உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா என்ன செய்யலாம்? கிறிஸ்துவுக்குள் நீ எல்லாவற்றையும் செய்யலாம். விளங்குதா? ஏன்னா 1 யோவான் 5:12 என்ன சொல்லுகிறது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அதாவது உங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் கிரியை செய்கிறாரே தவிர நீங்க வெளியே உங்க மாற்றம் இல்லை. இயேசுவை ஏத்துக்கிட்ட உடனே இங்க வாங்க ஐயா, சீக்கிரம் வாங்க டமால்னு. இயேசுவை ஏத்துக்கிட்ட உடனே உங்க வெள்ளை முடி கருப்பு முடி ஆயிடுச்சா? இல்லை. இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாலேயும் வெள்ளை முடி தான், இயேசுவை ஏற்றுக்கிட்டதுக்கு பின்னாலேயும் வெள்ளை முடி மாறிச்சா? இல்லை, அப்படியே தான் இருக்குது. விளங்குதா? அதனால உங்களை மாத்துறது என்னது? வெளியே இருந்து உள்ள மாத்துறது இல்லை, உள்ள இருந்து வெளியே மாற்றம். மாற்றம் எங்கிருந்து வருது? உள்ள. புது உடன்படிக்கை ஆவிக்குரியதாக இருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களால பாவம் செய்ய முடியாது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏன் பாவம் செய்ய மாட்டான்? ஏனெனில் அவருடைய வித்து. கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய துணை இல்லாம பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாளுடைய வயிற்றில் உற்பவித்து பிறந்தார். அதே போல நீங்கள் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தாவிக்குள்ளாக இயேசுவை போலவே பிறந்து விடுகிறோம். எத்தனை பேர் இயேசுவை போல பிறந்திருக்கிறீங்க? இயேசுவை போலவே நீங்க பிறந்ததுனால அங்க என்ன சொல்லியிருக்குது? படபட ஒரு 2-3 வசனத்தை வாசிங்க. அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தை, சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்லிட்டேன். வாசிங்க. கலாத்தியர் 4:6 படிங்க. இப்போ கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால். ஹலோ, நீங்கள் நான் யாரு? தேவனுடைய புத்திரர். புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக. கவனிக்கிறீங்களா? தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் என்ன செய்திருக்கிறார்? அனுப்பினார். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது யாரு? குமாரனுடைய ஆவி. ஏன் அவருடைய குமாரனுடைய ஆவி வச்சிருக்கிறாரு? நீங்க பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்க உள்ளத்துல தந்திருக்கிறார். சரி, அந்த குமாரனுடைய ஆவியை பத்தி இன்னொரு வசனம் படிச்சிருங்களேன். ரோமர் 8:29 படி. தன்னுடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படிக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் அவருடைய குமாரனுடைய சாயலாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் மாறிக்கிட்டே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க உங்களை மாத்தல, உங்களால உங்களை மாற்ற முடியாது. உங்களுக்குள்ளே குமாரனுடைய ஆவி இருந்து அந்த குமாரனுடைய ஆவி என்ன செய்கிறது? அந்த குமாரனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த வேத வசனமாகிய வித்தினாலே நீங்கள் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டு அந்த குமாரனுடைய ஆவியானவர் உங்க உள்ளத்துல இருந்து அவரே உங்களை நடத்தி அவரே உங்களை மாற்றுகிறார். ஏனென்றால் அங்கே சொல்லியிருக்குது, அப்போஸ்தலர் 10:38 படிச்சு அதில் அப்படியே நிறுத்திட்டோம். அந்த அப்போஸ்தலர் 10 தான் இருக்கிறேன் நான். இன்னும் நல்லவனா இருக்கன்னா என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். எனக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் உள்ள இருக்கிறதுனாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நீங்க கிறிஸ்துவுக்காக வாழ முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவினாலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம். கவனிக்கிறீங்களா? உங்க பலத்தினால சக்தியினால பக்தியினால நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. உங்களுக்குள்ள இருக்கும் கிறிஸ்துவினாலே என்ன செய்யலாம்? அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களை கிறிஸ்துவின் வாழ்க்கை வாழும்படிக்கு அந்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஏன்னா இப்ப அப்போஸ்தலர் 10:38 மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அந்த தேவனுடைய ஆவியானவர்
நம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியால் இந்த இடத்துல இன்றைக்கு யாரெல்லாம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்கள்னா என்ன? பலவீனம், சாபம், தரித்திரம், கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கிறீங்கன்னா இப்போ உங்களுக்காக இப்போ கொஞ்ச நேரத்தில் எல்லா பிரச்சனையும், வேதனையும், சாபமும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் காண போக போகுது. ஏன்னா என்ன சொல்லியிருக்குது வேத வசனம்? திரும்பி தொடர்ந்து அப்போஸ்தலர் 10:38 படிச்சீங்க, அங்கே 43 படிங்க. இப்போ அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே, ஹலோ, அவருடைய நாமத்தினாலே என்ன பெறுவான்? பாவ மன்னிப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இயேசு உன்னை மன்னிச்சாருன்னு சொன்னா நீ நிறைய பாவம் செய்வேன்னு சொல்றது அந்த மனுஷனுடைய பாஸ்டருடைய எண்ணம். ஆண்டவர் உன்னை மன்னித்தாருன்னா நீ என்ன செய்வேன்? ஆண்டவர் சொன்னார் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில், எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக அன்பாயிருப்பான். அப்ப ஆண்டவர் இடத்துல அன்பு கூறுன்னு பிரசங்கம் பண்ணணுமா? இல்ல ஆண்டவர் உன்னை மன்னிச்சிருக்கிறார் சொல்லணுமா? வேதவசனம் என்ன சொல்லுது? எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே அவரிடத்தில் அதிக அன்பாயிருப்பான். அப்போ அதிக மன்னிப்பு பேசணுமா, அதிக அன்பை பேசணுமா? அதிக மன்னிப்பு பேசினா என்ன ஆகும்? நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் மாறி போவீர்கள். அந்த மன்னிப்பை பத்தி எங்க போட்டிருக்குது எல்லாருக்கும் தெரியும், நம்ம சபையார் எல்லாருக்கும். எபிரேயர் 8:11 என்ன சொல்லியிருக்க? 8, ஏனெனில் நான் அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க பாவத்தை, உங்க அக்கிரமத்தை ஆண்டவர் நினைக்க மாட்டாராம். எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? இந்த செய்தியை கேட்டிருக்கீங்களாங்க? நானும் சின்ன வயசுல இருந்து பெந்தைகோஸ்து கோயிலில் தான் வளர்ந்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 40 வயசு வரைக்கும் இந்த வசனத்தை நான் யாரும் பிரசங்கம் பண்ணி கேட்டதில்லை. ஏன் 40 வயசு சொல்லணும்? இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன செய்யலை? இந்த வசனத்தை யாரும் பிரசங்கம் பண்ணி கேட்கல. ஏன் கேட்கல? பாஸ்டருக்கே நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் உன் பாவத்தையும் அக்கிரமத்தையும் நினைக்க மாட்டாருன்னு எபிரேயர் 8:12 சொன்னா, ஒரு பிரதர் சொல்றாரு, இவர் நம்ம பைபிள்ல இருந்து தான் பேசுறாரா இல்ல வேற ஏதாவது பைபிள்ல இருந்து பேசுறாரா பாருன்னு சொல்லி நல்லா செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க பிரதர் சிஸ்டர். எபிரேயர் 8:12 நான் சொல்றது இருக்குதா இல்ல நானா என்னத்தான் சொல்றேன்னு செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அங்க என்ன சொல்லி இருக்குது? ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி உங்க பாவத்தை அக்கிரமத்தை ஆண்டவர் நினைக்க மாட்டாரு. சொல்லுங்க, உங்க பாவத்தை உங்க அக்கிரமத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஏன் நினைக்க மாட்டாரு? நீங்க பிறந்ததிலிருந்து சாகர வரைக்கும் உள்ள எல்லா பாவத்தின் கிரயத்தையும் யாரு சுமந்து விட்டது? யாரு? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உங்க பாவம் உங்க அக்கிரமம் எல்லாம் யார் மேல நினைக்கப்பட்டு விட்டது? இயேசு கிறிஸ்துவின் மேல். நீங்க பிறந்ததிலிருந்து சாகர வரைக்கும் உள்ள எல்லா பாவமும் யார் மேல் நினைக்கப்பட்டு விட்டது? இயேசுவின் மேல். இந்த உதாரணத்தை சொன்னதான் புரியும். ஏன்னா நம்முடைய செய்தி டெலிவிஷன்ல ஒவ்வொரு நேரம் போடும்போது ஒவ்வொரு புது ஆள் பார்க்குது. இப்போ இவரை கேட்கறேன், கவனிங்க. ஆண்டவர் இயேசு ஒரு 25 வயசுல ஏத்திருப்பீங்களா? சரி, ஒரு 25 வயசுல இவர் இயேசு ஏத்துக்கிட்டார்னா 25 வயசு வரைக்கும் உள்ள பாவத்திற்குரிய கரையத்தை இயேசு சிலுவையில சுமந்தாரா இல்ல இவர் பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் உள்ள எல்லா பாவத்திற்குரிய கரையத்தை இயேசு சுமந்தாரா? எப்படிங்க? நீங்க பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் உள்ள. சரி, அப்படின்னா அதை மாத்தி இப்படி சொல்லலாமா? இவருடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா பாவத்தையும் இயேசு சிலுவையில என்ன செய்து விட்டார்? சுமந்து விட்டார். எப்படி சுமந்தாரு? இவர் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால இவருடைய பாவத்தை சுமக்கும் போது இவர் 25 வயசு வரைக்கும் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை இயேசு சிலுவையில அனுபவிக்கல. இவர் இயேசு சிலுவையை சுமக்கும் போது 2000 வருஷத்துக்கு முன்னால இவரும் பிறக்கல, நானும் பிறக்கல, என் செய்தியை கேட்கற நீங்களும் என்ன செய்யல? பிறக்கல. அதனால இயேசு கிறிஸ்து இன்ஸ்டால்மெண்ட்ல உங்க பாவத்தை மன்னிக்கல. 25 வயசு வரைக்கும் செஞ்ச பாவத்தை மன்னிச்சுட்டு 25 வயசுக்கு மேல ஒவ்வொரு பாவத்தையா இன்ஸ்டால்மெண்ட்ல ஒவ்வொன்னா அன்னன்னைக்கு ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே என்ன மன்னியும் கேட்டு அதுக்கப்புறம் அவர் மன்னிச்சாரா இல்ல பிறக்கிறதுக்கு முன்னாலே எல்லா பாவத்தையும் மன்னிச்சாரா? இப்படிங்க. சரி, அதுக்கு வேத வசனத்தை படிக்கிறீங்களா? 2:7 எபேசியர் 2:7 1:7 பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினாலே வரும் பாருங்க. அவருடைய இரத்தத்தினாலே
பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு என்ன செய்திருக்கிறது? உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதாவது இவருடைய பாவ மன்னிப்பு இவரை சார்ந்ததில்லை. இவர் அறிக்கையிடுறதுனால ஆண்டவர் இவரை மன்னிக்கல. கவனிக்கிறீங்களா? ஏன்னா இவர் என்ன அறிக்கையிடுவாரு? 100 பாவம் செஞ்சுட்டு 5 தான் அறிக்கையிடுவாரு. ஏன்னா மீதி 95 இவருக்கு என்னவா தெரியாது? பாவமா தெரியாது. அப்புறம் அந்த 95 ஆண்டவர் கணக்கு வச்சு இவரை கமான் அப்படி ஒரு ஃபிளாஷ் விட்டு ஒரு வெட்டி தள்ளி விட்டாருன்னா என்ன ஆகிறது சொல்லுங்க? அதனால ஆண்டவர் என்ன செய்யல? இன்ஸ்டால்மெண்ட்ல மன்னிக்கல, நீ அறிக்கையிட்ட அளவுக்கு மட்டும் மன்னிக்கல. அதாவது உங்க பாவ மன்னிப்பு உங்களை சார்ந்தது இல்ல, உங்க கிரியை சார்ந்தது இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு செய்தி தலைப்பு ரோமர் 9:11. அவருடைய தீர்மானம் கிரிகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிற அவராலே நிலை நிற்கும். அவருடைய தீர்மானம் ரோமர் 9:11 சொல்றாங்க. அவருடைய தீர்மானம் கிரிகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே என்ன செய்யும்? நிலை நிற்கும். அதுதான் ஒரு உதாரணம் பார்த்தோம். ஆபிரகாம் ஆகாரோடு சேர்ந்து ஒரு இஸ்மவேலை உண்டாக்கின உடனே ஆண்டவர் மாத்திக்கிட்டாரா? சரி, நான் என் தீர்மானத்தை மாத்திக்கிறேன். யாரு? ஈசாக்கு இல்ல, இஸ்மவேலை ஆசீர்வதிக்கிறேன்னு ஆண்டவர் தீர்மானத்தை மாத்திக்கிட்டாரா? மாத்தல. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவருடைய தீர்மானம் கிரிகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே என்ன செய்யும்? அவருடைய தீர்மானத்தை எந்த நோயும் பேயும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. எந்த தரித்திரமும் என்ன செய்ய முடியாது? அவருடைய தீர்மானத்தை மாற்ற முடியாது. அவராலே தீர்மானம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை சாத்தான் தரித்திரத்திலும் வறுமையிலும் சாபத்திலும் போட்டு அலக்களிக்கிறான். அந்த சாத்தானுடைய கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார்? வெளிப்பட்டார். அது மட்டும் இல்லாம வாசிங்க, லூக்கா 5:17 படிங்க. Thank you Jesus. லூக்கா 5:17 படிங்க. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது கலிலேய யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்தும் வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்த பொழுது, அதுக்கு தான் அதை படிக்க சொன்னேன். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிணியாளிகள் எந்த பிணியாளியா இருந்தாலும் சரி, எந்த பிணியா இருந்தாலும் சரி, எந்த தோல் சம்பந்தமான வியாதியா இருந்தாலும் சரி, போன வாரம் நம்ம டெலிவிஷன் நிகழ்ச்சியை பார்த்து யாரோ ஒருத்தர் ஒரு SMS அனுப்புனாங்க. அந்த நோய் பேர் கூட எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. அவங்க அதை மாதிரி அனுப்பியிருக்கிறாங்க. இன்டெஸ்டைனல் என்னமோ போட்டிருக்குது. சரி, உனக்கு எந்த இன்டெஸ்டைன் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, எந்த இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது என்ன செய்யும்? நீங்கும். எல்லா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசு என்ன செய்தார்? வெளிப்பட்டார். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இப்ப லூக்கா 4:18 படிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு என்னை அபிஷேகம் பண்ணினார். என் மேல கர்த்தருடைய அந்த அபிஷேகம் வல்லமை இப்பொழுது இருக்கிறது. ஆகவே இப்பொழுது இந்த இடத்துல அலக்களிக்கிற எல்லா பொல்லாத அந்தகார கிரியைகள், எல்லா விதமான பிசாசின் மந்திர தந்திர கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது இந்த இடத்தை விட்டு வெளியே நீங்கி போகும். இந்த இடத்துல மட்டும் இல்ல, என்னுடைய செய்தியை டெலிவிஷன்ல கேட்கிற ஆளா இருந்தாலும் சரி, இப்போ எல்லா அந்தகார கட்டுகளும் கிரியைகளும் போகும் வெளியே. அதுக்கு முன்னாலே இந்த பேட்டரி ஆஃப் பண்றான். பேட்டரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரைட். இப்போ கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்க போகிறது. Thank you Lord. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? இப்போ கர்த்தரை ஆராதிக்கும் போது உங்க மேல இருக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவியும் வெளியே போக போகிறது. ஏனென்றால் அங்கே போட்டிருக்கிறது லூக்கா 6:19, அவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டு
எல்லாரையும் குணமாக்கினபடியால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். இப்பொழுது இந்த இடத்துல அவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? இப்போ கர்த்தருடைய வல்லமை இங்க இருக்கிற எல்லாரையும் தொட போகிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும், எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் ஊற்றப் போகிறார். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? இன்னைக்கு அதனாலதான் முதல்ல ஆராதனை இல்லாமலே நிறுத்திட்டேனா. சரி, இன்னைக்கு செய்தியோட சேர்த்து ஆராதனையோடு ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வரணும். எப்படி அந்த விடுதலை வரணும்னுட்டு ஒரு வசனத்தை படிங்க. 4:30 படிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே. இப்ப அதெல்லாம் இங்க நடக்க போகுது, அதுக்கு தான் அதை படிக்கிறேன். உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டும். இப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய கரத்தை என்ன செய்ய போகிறார்? நீட்ட போகிறார். அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி 33ஆம் வசனம் படிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எதை பத்தி மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். சரி, இயேசு உயிரோடு இருக்கிறதுனால இப்படி நம்ம சபையில ஆராதிக்கிற நேரத்துல நடந்த அற்புதத்தை பத்தி இப்போ ஒரு சாட்சி சொல்றதுக்கு அந்த மைக்கு கூட சீக்கிரம் வாங்க, மட வாங்க, இப்படி வாங்க, நீங்க தான் வாங்க. இப்போ இப்படி ஆராதிக்கும் போது உங்க ஹஸ்பண்ட் பிரதர் முத்துக்குமாருக்கு ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை சொல்லுங்க. இடுப்பு வலியா இருந்தாங்க. இடுப்பு வலி. பிரீத்திக்கு உடம்பு 1.5 மாசம் அவருக்கு மட்டும் இருந்தது சொல்லுங்க. இடுப்பு வலி. இடுப்பு வலி. அப்புறம் இடுப்பு வலி மாதிரி கட்டி மாதிரி இருந்தது. கட்டி இருந்தது. கட்டி என்னாச்சு? அது மறைஞ்சு போச்சு. கட்டி மறைஞ்சு போச்சு. எப்படி மறைஞ்சது? இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்றாரு? இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, அத சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். சரி, இப்போ பிரதர் முத்துக்குமாருக்கு முதுகுல இருந்த கட்டி என்ன செஞ்சது? மறைஞ்சு போச்சு. சரி, இப்போ எதுக்காக சொல்றோம்? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, இந்த சாட்சி எதுக்காக கேட்கிறோம்? இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு சொல்லுங்க, இயேசு என்ன செய்கிறார்? உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. ரைட். அடுத்தது இப்போ பிரதர் முத்துக்குமாருக்கு சொல்லிட்டீங்க. அடுத்தது உங்க மகளுக்கு பிரீத்திக்கு ஒரு அற்புதம் ஆண்டவர் செஞ்சாரு. 1.5 மாசமா இடுப்பு வலி. 1.5 மாசமா என்ன இருந்துச்சு? பின்னாடி முதுகு வலி இருந்துச்சு. அயோடெக்ஸ் எல்லாமே போட்டு, அயோடெக்ஸ் எல்லாம் போட்டு அதுவும் நல்லா ஆகல. போட்டு சரியாகல. அப்பான்னு ஜெபிச்சு, அப்பா எனக்கு எப்படியாச்சும் சுகத்தை கொடுக்கணும், எப்படியாவது சுகம் தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. நான் கூட்டிட்டு போக மாட்டேன், எந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக மாட்டேன், கர்த்தர் அற்புதம் செய்வாருன்னுட்டு. கர்த்தர் அற்புதம் செய்வாருன்ட்டு இங்க நம்ம ஆராதிக்கிற நேரத்துல கர்த்தர் அற்புதம் செஞ்சார். அதே போல இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு உயிரோடு. ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்றாரு? இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னுட்டு இன்னொரு சாட்சி ஒண்ணு கூப்பிடலாமா? இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? பலமாய் சாட்சி சொன்னார்கள். ரைட். இப்போ இவங்க கிட்ட என்ன கேட்க போறேன்? வாங்க வாங்கம்மா. அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? கர்ப்பப்பையில கேன்சர் வந்து. கர்ப்பப்பையில கேன்சர் இருந்தது. அந்த அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? 76 வயசு. 76 வயசு இருக்கும். நாங்க வேற என்ன மந்திரமோ எந்த தந்திரமோ செய்யல. கேன்சரை சுகமாக்குகிற இயேசு உயிரோடு இருக்கிறார். வாங்க, நீங்க மேல வாங்க, மேல வாங்க. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 76 வயசு அம்மாவானாலும் கேன்சரை சுகமாக்குகிற இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, கேன்சரை சுகமாக்குகிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அது மட்டும் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு ஏன் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்? சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். அதை மட்டும் சொல்லுங்க. அத சொல்லுங்க. இயேசு. கவனிங்க, யாருக்கெல்லாம் எங்கெங்க பலவீனம் இருக்குதோ அங்க ஒரு கை வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு அல்லேலியா ஒரு தடவை பாடிவோம். பாடி முடிச்ச உடனே செக் பண்ணி பாருங்க, அந்த நோய் அந்த சாபம் அங்க இருக்காது. இப்போ ஆண்டவர் விடுதலை கொடுப்பார்.
எது? தலைவலி, நெஞ்சு வலி, கழுத்து வலி, முதுகு வலி, கை கால் வலிகள், எல்லா பலவீனமும், எந்த இன்டெஸ்டைன் ப்ராப்ளமோ இல்ல கிட்னி ப்ராப்ளமோ இயேசுவின் நாமத்துல, இங்க மட்டும் இல்ல டெலிவிஷன்ல பார்க்கிறவங்களுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இப்ப விடுதலை கொடுப்பார். ஒரு கையை எங்க பலவீனம் இருக்குதோ அங்க வச்சுக்கிடுங்க. ஒரு கையை நேரா மேல உயர்த்திக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாமா? ஹalleluya hallelujah 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 hallelujah. தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் ஊற்றினபடியால் அந்த ஆவியானவருடைய பலத்தினாலே இப்பொழுது எல்லா பலவீனங்கள், நோய்கள், எல்லா வலி வேதனைகள் இப்பொழுதே இந்த சரீரத்தை விட்டு நீங்கி வெளியே போ இயேசுவின் நாமத்தினால. அந்த தலைவலி பிரச்சனை இப்பொழுதே நீங்கி போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஹalleluya. அவருடைய தழும்புகளால் உண்டாகிற சுகம், அவர் சுமந்த எந்த பலவீனத்தையும் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் பாடுங்க. ஹalleluya hallelujah hallelujah. Be healed in Jesus name. hallelujah. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே இந்த சரீரத்தை விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்திலே. hallelujah 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 hallelujah. அப்படியே கர்த்தரை நாம் துதித்துக் கொண்டிருக்கோம். அதே நிலையிலேயே யாராவது ஒருவர் 1 நாளாகவும் 29:11 வேதத்தை எடுக்க முடிஞ்சவங்க எடுத்து 1 நாளாகவும் 21:10-11 எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? 542 பக்கம். கர்த்தாவே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கவனிச்சிங்களா? வானத்திலும் பூமியிலும் இருக்கிற எல்லாமே யாருடையது? அவருடையது. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். அடுத்தது படிக்கிற எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. சொல்லுங்க. உம்முடைய கரத்திலே all nature and all created things, above all wisdom and all the ways of man.
You were here before the world began.